யார் கட்சியில சேர்றாங்களா அந்த முந்தா நேற்று காலையில சேர்ந்தது போது அதுல டிஎம்கேல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவ்வளவுதான். செயலற்றவர்களையா பார்த்து பாஜக வந்து சேர்த்திருக்காங்க. உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க எல்லாம் செயலற்றவர்களா? பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமான நிதி தமிழகத்திற்கு தான் கொடுக்கப்பட்டு வருகிறது. இவங்க சொல்ற ஆர்குமெண்ட் வச்சு பாடி பாத்துறா கூட ஒரு கட்சியை அழித்து இன்னொரு கட்சி வளர வேண்டும் என எந்த கட்சியும் வந்து நினைக்காது. பாரதிய ஜனதா கட்சியும் நாடு முழுவதும் எங்களுடைய கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்து. கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சாவே நேற்று வந்து ஆர்பி உதயகுமார் லேகியம் வைக்கிறவர் அப்படிங்கிற வரைக்கும் தமிழகத்திற்கு நிதி வழங்குவது குறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது நாங்க கொடுக்கிற ₹1 இத்தனைதான் எங்களுக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ₹1 மாநில அரசுக்கு என்ன வருவாய் வரணுமோ அதை எங்கேயும் குறைக்கல. எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கிற வரி வருவாயை அப்படியே பகிர்ந்து கொடுக்கிறோம். இவை இல்லாமல் ரயில்வே திட்டங்களுக்கு, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளுக்கு, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான உதவின்னு எதையும் மத்திய அரசு நிறுத்தல. கேட்டால் பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமான நிதி தமிழகத்திற்கு தான் கொடுக்கப்பட்டு வருகிறது. இவங்க சொல்ற ஆர்குமெண்ட் வச்சு பாடி பாத்துறா கூட நாங்க அதிகமா நிதி கொடுக்கிறோம், எங்களுக்கு நீங்க அதிகமா கொடுங்கன்னா கொங்கு மண்டலம் அதிகமாக தமிழகத்திற்கு வரி வருவாய் கொடுக்கிறது. கோவை பகுதி அதிகமாக நிதி கொடுக்கிறது. நாங்க தான் அதிகமா வரி கொடுக்கிறோம். கோயம்புத்தூர்ல இருந்து இன்றைக்கு தமிழக அரசுக்கு அதிகமான வருவாய் ஈட்டிக் கொண்டிருப்பது கோவை, ஈரோடு, திருப்பூர் மாதிரியான மாவட்டங்கள். இங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு கூட இவங்க வந்து முன்னேற்றுவதற்கு அல்லது அதை மேம்படுத்துவதற்கு எந்த வேலையும் செய்யல. அப்ப நாங்களும் கேட்கிறோம், கோயம்புத்தூர்ல கொடுக்கிற வரி வருவாய அப்படியே முழுசா எங்களுக்கு திருப்பி கொடுங்க. ஏன் கோயம்புத்தூரோட திருப்பூர், ஈரோடு மாதிரி மாவட்டங்களோட வரி வருவாய் எடுத்து நீங்க மத்த மாவட்டங்களுக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கறத நாங்களும் கேட்க முடியும். எங்க வளர்ச்சி வேண்டுமோ, எங்க ஏழை மக்கள் துயரப்படுகிறார்களோ, எங்க நாம் கை கொடுத்து மக்களுக்கு முன்னேற வேண்டுமோ அங்கெல்லாம் அந்த மக்களை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க முடியும். நேற்று ஆர்பி உதயகுமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையில அவருடைய அப்பா வந்தாலும் அதிமுக அழிக்க முடியாது, அதிமுக அழிக்க வந்து பாஜக வந்து முயற்சி பண்ணதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு கட்சியை அழித்து இன்னொரு கட்சி வளர வேண்டும் என எந்த கட்சியும் வந்து நினைக்காது. பாரதிய ஜனதா கட்சியும் நாடு முழுவதும் எங்களோடு எத்தனையோ கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். எங்கேயும் வந்து இந்த கட்சியை அழிக்கிறதுனா அப்போ அது ஏன் வந்து அப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்த்துகிறோம் என்றால் அடுத்த கட்சியை அழிப்பது அப்படிங்கிறது பொருள் அல்ல. இது ஒரு தவறான அந்த எண்ணத்துல அவங்க பேசுறாங்க போல இருக்கு. அதே சமயம் ஒரு கவுன்சிலரா கூட ஜெயிக்கல, யாராக இருந்தாலும் தனிப்பட்ட தாக்குதலை நான் ஒருபோதும் வந்து ஒத்துக்கொள்வதில்லை. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் அவங்க மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலுமே தனிப்பட்ட தாக்குதலோடு நடந்து கொள்வது என்பது அவர்களுடைய அந்த ஒரு தனிமனித மரியாதையும் சரி, மக்கள் அவர்கள் மீது வைக்கின்ற மரியாதையும் அது மாறும். முன்னாள் ஜெயக்குமார் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை நம்பி போறவங்க வந்து ஒரு மண் குதிரையில ஆத்துல இருந்து சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள், எங்களோட கூட்டணியில் இருந்தது, இதெல்லாமே ஒரு தெளிவான முடிவு வர்ற வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுதான் முடிஞ்சதுங்க, என்னோட பதில் முடிஞ்சது. யார் கட்சியில சேர்றாங்களா அந்த முந்தா நேற்று காலையில சேர்ந்தது போது அதுல டிஎம்கேல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அது ஒரு கட்சின்னு இல்ல, யார் எங்களோட சேர்றனாலும் நாங்க சேர்த்திக்கிறோம். அவ்வளவுதான். செயலற்றவர்களையா பார்த்து பாஜக வந்து சேர்த்திருக்காங்க. உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க எல்லாம் செயலற்றவர்களா? இது என்ன பார்வை இதுங்க? எந்த வயதுக்காரங்களா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்துல பங்களிக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவம் இருக்கு, அவர்களுக்கு இருக்கிற தொடர்புகள் இருக்கு, அவர்கள் கட்சியில பணியாற்ற விதத்தை பற்றி எல்லாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல முடியும். அதனால் வயதை காரணம் காட்டி எந்த ஒரு அது எம்எல்ஏ எம்பின்னு கூட சொல்ல வரல, வயதை காரணம் காட்டி யாரையுமே இழித்து பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப அவமானகரமானது. அதை பண்ணக்கூடாது. அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை மீது கடுமையான வார்த்தைகளால விமர்சிச்சிருக்காங்க. கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்து. கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சாவே நேற்று வந்து ஆர்பி உதயகுமார் லேகியம் வைக்கிறவர் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன், கூட்டணிக்காக வேணா அமைதியாக போறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, தனிப்பட்ட தாக்குதல் அது யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது, அதை ஒத்துக்க முடியாது. அந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 47% வந்து
கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து 15% தான் வரும். 2ஆம் இடத்துல 25% வந்து அதிமுக கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தல் முந்தைய கருத்து. கருத்து கணிப்புகள் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக பலவிதமா வரும். இந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும், அந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும். அதனால கருத்து கணிப்புகள் இனி பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்பப்போ வரும். ஆனா என்ன உறுதியான விஷயம், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி பலமான வகையிலே இதுவரை இல்லாத அளவிற்கான வாக்கு சதவீதத்தோடு உயர்ந்து வருவது என்பது எல்லா சேனல்லையும் சொல்லக்கூடிய விஷயம். எல்லா கருத்து கணிப்பு அதான் வருது. இதுல இருந்து என்ன தெரியுது, பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறக்கணிக்கப்பட முடியாத அரசியல் சக்தியாக தமிழகத்தில் மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க.